இன்னைக்கு நாம பார்க்க போற அடுத்த மோட்டிவேஷன் என்ன தெரியுங்களா? உறுதியான மனிதருக்கு தோல்வியின்றி எதுவும் இல்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. ஆமாங்க. இப்போ நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு போறோம். உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்லிட்டு அப்புறமா அதை சொல்றேன். இப்போ நம்ம ஒரு மலை இருக்குது. அந்த மலையில கோயிலா இருக்கலாம், இல்ல இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம போறோம். போகும்போது என்ன ஆகுன்னா, அந்த இடத்துல வந்து சேரா இருக்கும், கல்லும் மண்ணுமா இருக்கும், விஷப்பூச்சிகள் இருக்கும், ஆபத்தான மிருகங்கள் இருக்கும். அப்போ நம்ம அங்க என்ன பண்ணுவோம், அந்த இடத்துக்கு போறதுக்கு, ஓ! இத்தனை பிரச்சனை இருக்குதா? அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னு அனலைஸ் பண்ணி, அந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன உபகரணங்கள் நம்ம எடுத்துட்டு போகணுமோ, அதை நம்ம எடுத்துட்டு போவோம். அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம இப்போ ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சிருப்போம். அதுக்கு போறக்குள்ள நெறைய பிரச்சனைகள் வரும். இயற்கை சூழல் வரும். நம்மனாலேயே நம்மளுக்கு பிரச்சனை வரும். நெறைய வரும். அது எப்படி அங்க விஷப்பூச்சிகள்லாம் இருக்குதோ, அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விஷப்பூச்சிகளும் இங்க வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ நம்மள நம்ம தான் தயார்படுத்திக்கணும். போகும்போது இவ்வளோ பிரச்சனை வரும். அதை நம்ம சமாளிக்கணுங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ளேயே வரணும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு தகுந்த மாரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட அறிவுரைகளை வாங்கிக்குவோம். நம்மளே நம்ம தன்னம்பிக்கையா வளர்த்துக்கணும். இந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் வரும். நம்ம அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வந்து பாடம் மாதிரி நம்ம நெனச்சுட்டு, நம்ம கோல மட்டும் செலக்ட் பண்ணி அங்க போகணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும். நம்ம சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.